வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஒரு வழியாக பெங்களூர் ட்ரெயின் பிடிச்சாச்சு, பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ஸு. காலையிலே ஒரு 1 hour முன்னாடி வந்தால் சீட்டு கிடச்சிது நம்மளுக்கு. இப்போ பெங்களூர் போய்ட்டு பெங்களூர் ப்ரோக்ராம் இருக்குது. சேகர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். சேகர் 3 நாளாக கண்டினியூஸாக ப்ரோக்ராம் இல்லை. அவருக்கும் நம்ம சிவாஜி அந்தோனிக்கும் அவருக்கும் கண்டினியூ ப்ரோக்ராம் தான். நம்மளும் ஒரு 3 நாள் கண்டினியூ ப்ரோக்ராம் இருந்துச்சு. நீ பெங்களூர் போயிட்டு ப்ரோக்ராம் வந்து சாயங்காலம் வந்து 7 மணிக்கு அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நைட்டு வரப்போ தான் எப்படி வரதுன்னு தெரில. ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு, ஆனால் நைட்டு நீங்கள் வந்து வேலூர் வந்துட்டு வேலூர்லேருந்து பஸ்ஸில் வந்துடுங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி நைட்டு வந்து 12 மணியோட ட்ரெயின், 12 மணி ட்ரெயின் முடிஞ்சிருக்கு. அதை விட்டால் நம்ம பஸ்ஸில் தான் வரணும். பஸ்ஸில் வந்தால் கோயம்பேடு கிளம்பாக்கல் இறக்கிடுவாங்க. பைக் நம்ம எங்கே எடுத்துருக்கோம்? சென்ட்ரல். இப்போ அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல் வந்து பைக் எடுத்துக்கணும். இதான் இந்த ஊர் ப்ரோக்ராம்லாம் ஒத்துக்கிறதுனா இதான் ஒரு பிரச்சனை. கஷ்டம். பைக் ஒன்றும் ட்ரெயினில் ஒரு பேக் சின்ன பேக். இவர் பெரிய பேக் 4 கெட்டப் போடுவார் ஒரு இதில். நம்மள ஒரே கெட்டப்பு 4-5 ட்ரெஸ்ஸு அவ்வளோதான். இவர் நிறைய கெட்டப் போடுறதால அந்த பெரிய பிரச்சனை அதுதான். பேக் எடுத்துன்னு போகிறது, ட்ரெயினில் போகிறது வர்றது. நகர் நட்சத்திரங்களுடைய ஒரு பிரச்சனை இதுதான். சென்னைனா பரவாயில்ல, போயிட்டு பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஊருகீர் திருச்சி இவங்கெல்லாம் தசராலாம் போவாங்க. 5 நாள் 6 நாள் போகும்போது தசரா 6 நாள் தசரா போவாங்க. நம்மளால் போக முடியாது, ஏன்னா தம்பி இருக்கான் இல்லையா. கண்டிப்பாக தம்பி இருக்கிறதால எங்கேயும் போக முடியாது. ஒரு நாள் மேக்ஸிமம் 2 நாள். அது மேலே வந்ததே இல்லையா நீங்கள்? சாப்பிட மாட்டாங்க. பாபு எங்கே பாபுன்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் நம்ம வீடியோ பார்க்கறது எனக்கோசன்றத விட என் தம்பி கோசம். நிறைய பேர் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்போ ரெட்டில்ஸில் ஒரு சமையல்காரர் வந்து நம்ம கிட்ட பேசுனாரு. அவனுக்கு ரொம்ப அழுதுட்டேன். அவருக்கு பேர் ஞாபகம் இருக்கேன். அவர் ஞாபகம் இல்லை. பிரகாஷ். ஓம் பிரகாஷ் சார் பார்த்துட்டு பாவம். கண்டிப்பாக உங்களை மறக்க முடியாது. கண்டிப்பாக உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் வந்தார் நம்ம வீட்டுக்கு. எம்ஜிஆர் அமரன் எம்ஜிஆர் அவருக்கும் நன்றி. அவர் நம்ம வீடியோலாம் பார்க்குறாரு. வந்து வீடை தேடி சூரியன் வந்து பார்த்துட்டு போயிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி அமரன் எம்ஜிஆர் அவர்களே வடிவல் சார் நிறைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்கள் அவரு சொல்லியிருக்கா போல. ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் இப்போ சேகரி வந்து பாருங்க. கண்டிப்பாக ஜி. தேங்க்யூ. ஆனால் நீங்கள் செய்கிற சேவை வந்து ரொம்ப எங்கெல்லாம் வந்து நாங்கள் தலைவர் சாப்பிட்றோம். செய்கிற ஒரு விஷயம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். சூப்பர் சார். தேங்க்யூ.